அன்புடஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் லக்ஷ்மி செந்தில். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ப்ரான் மசாலா பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களால் கண்டினியூஸாக பார்க்க முடியும். வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எண்ணெய் ஹீட் ஆனதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் பிரியாணி இலை போட்டிருக்கேன், ஸ்டார் பூ போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு, கூடவே ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு வெங்காயத்தை நான் மிக்சியில் போட்டு கொஞ்சம் கரகரன்னு அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் இது கூட நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக செவந்து வர அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் நம்ம நல்லா வதக்கி விட்டோம் அப்படின்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடும். அந்த பச்சை வாசம் எல்லாம் போயிடும். ஸோ அந்த ஸ்டேஜில் நான் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். வெங்காயத்து கூட நம்ம இந்த கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கும் போது அந்த ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். இப்போது நான் ஒரு 2 தக்காளி அடித்து எடுத்து வச்சுருக்கேன் பேஸ்ட்டாக. ஸோ அந்த பேஸ்ட்டையும் இது கூட இப்போ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதுவும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதங்கணும். ஸோ அந்த வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்ல பச்சை வாசம் போக வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவு காரப்பொடி, தனி மிளகா பொடி, அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி சேர்த்துருக்கேன். ஸோ இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த பொடியெல்லாம் ஒரு 1 நிமிஷம் நல்லா வதங்கணும். ஸோ நல்லா வதக்கி விட்டுடலாம். அப்போ தான் அந்த ராஸ்மெல்ஸ் எல்லாம் போயிடும். இப்போது வெங்காயம், தக்காளி, மசாலாஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்க ப்ரானை இது கூட சேர்த்துக்கிறேன். ஸோ ப்ரான் நான் மஞ்சத்தூள், தயிர், உப்பு எல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ தயிர், மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணும்போது அந்த ஸ்மெல் இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே இந்த மசாலாஸ் எல்லாம் ப்ரான் கூட நல்லா கோட் ஆகட்டும். கோட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம மசாலாவுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் இருந்துச்சு அப்படின்னா ப்ரான் நல்லா குக் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ப்ரான் நல்லாவே குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இது கூட அரைச்சி போட பேஸ்ட்டுக்கு ஒரு 4 முந்திரி பருப்பு, 1 ஸ்பூன் அளவு சோம்பு, அப்புறம் தேங்காய், கொஞ்சம் கசகசா, அப்புறம் மிளகு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இப்போது ப்ரான் மசாலா நல்லா ரெடி ஆகிடுச்சு. கூடவே ப்ரானும் நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டு நல்லா சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுருவோம். ப்ரான் ஆல்ரெடி நல்லாவே குக் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க விடணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 5 to 10 மினிட்ஸ் நம்ம கொதிக்க வச்சிட்டோம் அப்படின்னாலே போதும். நம்மளுடைய ப்ரான் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த ப்ரான் மசாலா ஒயிட் ரைஸ் கூட, ஃப்ரைட் ரைஸ், பிரியாணி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். சூப்பரான சைட் டிஷ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு அழகான விஷயத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.